கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது. விவரங்களுடன் நேரடியாக செய்தியாளர் மதன் பின்னணி என்ன? சென்னை மாநில கல்லூரி மாணவர் ஒருவர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களால் தாக்கப்பட்டதில் மரணமடைந்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அது மட்டும் இல்லாமல் மாணவருடைய மோதலை தடுக்க ஆலோசனை வழங்க வேண்டும் என்று இந்த 2 கல்லூரி முதல்வர்கள், அப்புறம் உயர்கல்வித்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், மாணவர் அமைப்புகளுக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படிதான் தற்போது காவல்துறையின் தாக்கல் செய்த அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் இதுவரை 231 மாணவர்கள் தொடர்புடைய குற்ற வழக்கில் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை, உயர்கல்வித்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த அறிக்கைகளை ஆய்வு செய்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா, கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன், முன்னாள் முதல்வர் அண்ணா உள்ளிட்ட பலர் பச்சையப்பன் கல்லூரி படித்துள்ளார்கள். ஆனால் தற்போது மாணவர்கள், இதே கல்லூரி படிக்கும் மாணவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டு வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்பட்டனர் என்று தெரிவித்தார். கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபட்டு தடுக்க அறிஞர்கள், கல்வியாளர்கள், மனநல ஆலோசகர்கள் என காவல்துறை அதிகாரி என அடங்கிய ஒரு சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசுக்கு பரிந்துரைத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் 5இல் வளையாது 50இல் வளையுமா என்ற பழமொழிக்கு ஏற்ப மாணவர்கள் மோதலை தடுக்க நீண்ட கால தீர்வாக பள்ளிகளில் அடிக்கடி ஆசிரியர் பெற்றோர் கூட்டம் நடத்தி மாணவருடைய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை தெரிவித்துள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.